தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. தூத்துக்குடி ரிவைவல் கிறிஸ்டியன் அசம்பிளி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் ஜீவன் தரும் நல்வரது என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் நமது ஊழியர் கே. சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தேவி செய்தி இதோ உங்களுக்காக. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதம் 15வது வசனத்தை வாசித்து நாம் இப்பொழுது தியானிக்கப் போகிறோம். அந்த வேத பகுதியை வாசிக்க கேட்போம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்த இந்த வேத வசனத்தில் நம்ம தியானிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆபத்துக்கள் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புள்ள ஒரு இடம்தான் இந்த உலகம் என்பது. நம்மை சுற்றிலும் எப்பொழுதும் ஆபத்துக்கள் பதிவிருக்கிறது, சூழ்ந்திருக்கிறது. அந்த ஆபத்தின் நடுவிலே தான் நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆபத்து நிறைந்த உலகத்தில் ஆபத்தில் சிக்கிக்கொள்ளாமல் நம்ம பாதுகாப்பாக இருப்பதற்கு எது காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். ஆபத்து ஏற்படுகிற இந்த உலகத்தில் பாதுகாப்பாக இருப்பது எதனால்? அநேகம் நினைக்கலாம், நான் ஒரு நல்ல பாதுகாப்பான வீட்டை கட்டியிருக்கிறேன், எனவே நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். அல்லது என்னை சுற்றிலும் எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, அதனால் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். இன்னும் நினைக்கலாம், எனக்கு நிறைய பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கிறது, நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்றெல்லாம் எண்ணலாம். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனும் பாதுகாப்பாக இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் ஆண்டவராகிய கர்த்தர் மட்டும்தான். ஆண்டவர் சொல்கிறார், ஆபத்து காலத்தில் உனக்கு ஆபத்து நேரிடும் போது நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு என்ன செய்வேன்? விடுதலை தருவேன்னு சொல்கிறார். அப்போ ஆபத்து நமக்கு வராது என்று சொல்ல முடியாது. காரணம், ஆபத்து நிறைந்த உலகத்தில் வாழுகிறதுனால எந்த நேரத்தில் எது வேண்டுமானாலும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆபத்தாக சம்பவிக்கலாம். அப்படி ஆபத்தாக சம்பவிக்கிற இந்த உலகத்தில் ஒருவேளை ஒரு ஆபத்து உங்களுக்கு ஏற்படுகிறது என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இந்த ஆபத்திலிருந்து தப்பித்து கொள்வதற்கு என்ன வழி? ஒரே ஒரு வழிதான் உண்டு, ஆண்டவராகிய கர்த்தர். அதை குறித்து தான் இன்றைக்கி நம்ம தொடர்ச்சியாக சிந்திக்க போகிறோம். இன்னொரு வேத வசனத்தை கூட வாசிக்க கேட்கலாம். 107ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். பாருங்கள், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்களுடைய இக்கட்டிலிருந்து
கர்த்தர் அவர்களை விடுவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆபத்து நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அந்த இக்கட்டில் இருந்து ஆண்டவராகிய தேவன் விடுதலையாக்குவார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒரு ஆபத்தில் சிக்கி இன்றைக்கி எனக்கு விடுதலையே இல்லையே, நான் எப்படி விடுதலையாக போகிறேன், நான் எப்படி தப்பு வைக்க போகிறேன், நான் எப்படி இந்த ஆபத்திலிருந்து மீண்டு வரப்போகிறேன் என்று நீங்கள் இன்றைக்கி வேதனையோடு இருந்து கொண்டிருக்கிறீங்களா? துக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிறீங்களா? வழி தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நான் சொல்லுகிறேன். நீங்கள் எவ்வளவு பெரிய ஆபத்தில் சிக்கி விடுதலைக்கு வழியே தெரியாமல் வேதனையோடும் துக்கத்தோடும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், உங்களுடைய ஆபத்தில் உங்களை விடுவிப்பதற்கும் உங்களுடைய இக்கட்டிலிருந்து உங்களை தப்புவிப்பதற்கும் உலகத்தில் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யாராலையும் தப்புவிக்க முடியாவிட்டாலும், யாராலும் இந்த ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்ற முடியாவிட்டாலும், யாராலும் உங்களுக்கு ஒரு விடுதலை தர முடியாமல் இருந்தாலும், இயேசு உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களை விடுவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 91ஆம் சங்கீதம் அதனுடைய 15வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது அங்கேயும் ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆபத்து நேரிடும்போது எப்படி உதவி செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஆபத்து வருகிறதான நேரத்தில் ஒரு மனுஷன் தேவனை நோக்கி, இந்த 3 வசனங்களில் அதான் பார்க்குறோம். ஆபத்து வரும்போது யாரை கூப்பிட வேண்டும்? கர்த்தரை கூப்பிட வேண்டும். கர்த்தரை கூப்பிட்டால் அந்த ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்னு சொல்கிறார். இந்த வசனத்தில் நம்ம 91ஆம் சங்கீதத்தில் படிக்கும்போது அவனை 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 என்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. யாரை ஆண்டவர் ஆபத்திலிருந்து காப்பாற்றுவாராம், யாரை ஆண்டவர் அந்த ஆபத்திலிருந்து தப்புவித்து அவனை கனப்படுத்துவார் என்றால், ஸ்தோத்திரம், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற ஒரு மனுஷன், தேவனை தனக்கு மறைவிடமாய் ஒரு மனுஷன் கொண்டிருந்தால் அவன் எவ்வளவு பெரிய சிக்கலில், எவ்வளோ பெரிய ஆபத்தில் அவன் சிக்கி கொண்டாலும், எந்த மனிதர்களுடைய ஆபத்தான இடங்களில் சிக்கி வெளியே வர முடியாமல் இருந்தாலும், அல்லது ஏதோ பலவிதமான இக்கட்டுகளில் அகப்பட்டு அந்த ஆபத்திலிருந்து வெளியே வர முடியாமல் தவிச்சாலும், தேவனாகிய கர்த்தர் அவரை நோக்கி கூப்பிடும்போது அந்த ஆபத்திலிருந்து ஆண்டவர் நிச்சயமாக ஸ்தோத்திர உதவி செய்வார். சில நேரங்களில் நமக்கு ஆபத்து வரும்போது அந்த ஆபத்து நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாதிப்பை உண்டாக்குகிறது? நீங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும்போது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆபத்து வந்தால் அந்த ஆபத்து எப்படிப்பட்ட பாதிப்பை உண்டாக்குகிறது? இப்பொழுது நம்ம அதை வாசிக்க கேட்கலாம். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. பாருங்க, இந்த ஆபத்து நேரங்களில் அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. நீங்களும் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் ஆபத்தில் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்களா? உங்களுக்கு ஏற்பட்ட ஆபத்தில் ஐயோ நான் என்ன செய்வது என்று சொல்லி சோர்ந்து போகிறீங்களா? கவலைப்பட வேண்டாம், நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒருவேளை இந்த ஆபத்து நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீங்க என்று சொன்னால், சோத்திரம், வேதம் சொல்லுகிறது உங்களுடைய பலன் குறைஞ்சிரும். அநேக நேரம் நம்ம தேவன் மேலே நம்பிக்கை வைக்க முடியாத அளவுக்கு அந்த ஆபத்தில் தவித்து கொண்டு, சிக்கலில் தவித்து கொண்டு, விடுதலைக்கு வழி இல்லாமல் தப்பு வச்சு வரதுக்கு கண்ணீர் அகப்பட்டுட்டேன், ஆபத்தில் அகப்பட்டுட்டேன், அப்படிப்பட்ட ஆபத்தில் நான் என் வாழ்க்கை அகப்பட்டு விட்டது, அதனால் அதை நினச்சி அழுது சோர்ந்து போய் கடன் என்கிற ஆபத்து, வியாதி என்கிற ஆபத்து, இன்னும் பலவிதமான மனுஷீக கண்ணிகளில் நீங்கள் சிக்கி, இப்படி பலவிதமான ஆபத்துக்களில் நீங்கள் சிக்கி அதில் நினச்சி நீங்கள் சோர்ந்து போனீங்கன்னா
பைபிள் சொல்லுகிறது உங்களுடைய பேலன் குறைஞ்சி போயிடும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிற இக்கட்டுகளும் ஆபத்துகளும் நம்முடைய பேலனை குறைய பண்ணுகிறது. ஆனால் நான் அந்த நேரத்தில் பேலன் குறைஞ்சி போகிற நேரத்தில் இயேசுவே என் தேவனே என்னுடைய ஆபத்திலிருந்து என்னை தப்புவியும், என் ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்று சொல்லி நீங்கள் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி பாருங்கள், ஜெபம் பண்ணி பாருங்கள். கர்த்தர் நம்முடைய ஆபத்திலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். தேவனுக்கு மகிமை. இன்னும் நீங்கள் ஆதியாகம புத்தகத்தில் 35ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே யாக்கோபுக்கு ஆபத்து உண்டான நேரத்தில் அவனுக்கு தேவன் உதவி செய்ததாக யாக்கோபு சொல்கிறாரு. ஆதியாகமம் 35:3 வாசிக்க கேட்கலாம். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு சொல்றார், எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து, என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளி செய்து, நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். பாருங்க, யாக்கோபு தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு மறு உத்தரவு அருள் செய்த தேவன், நான் நடந்த வழியில் என்னோடு கூட இருந்து எனக்கு அங்கே கூட இருந்த தேவனுக்கு நான் ஒரு பலிபீடம் கட்டுவேன் அப்படிங்கிறார். யாக்கோபு 20 வருஷத்துக்கு முன்னே அவனுக்கு ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட்டது. என்ன ஆபத்து? அவன் யாக்கோபு தன்னுடைய சகோதரனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை தகப்பனிடத்தில் ஏமாற்றி வாங்கி கொண்ட அந்த சூழ்நிலையின் நிமித்தம் யாக்கோபனுடைய சகோதரனாக ஏசா அவனை கொலை செய்ய தேடினான், துரத்தினான், விரட்டினான், இவனை கொண்டு போடணும்னு சொல்லி தீர்மானிச்சிட்டான் கூட பிறந்த சகோதரனை. காரணம், அவன் என்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை ஏமாற்றிட்டான். எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தன்னை போல நடித்து, மூத்தவனை போல நடித்து, கண்ணு தெரியாத பார்வை குறைந்திருக்கிற வயது முதலிருந்து தன்னுடைய தகப்பனிடத்தில் போய் இளையவனாக இருந்த யாக்கோபு நான் தான் மூத்தவன் என்று சொல்லி அவனுடைய வஸ்திரத்தையெல்லாம் அணிந்து கொண்டு தகப்பனிடத்தில் போய் மூத்தவனுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் ஏமாற்றி வாங்கிட்டான். உடனே மூத்தவன் ஏசா இதை கண்டபோது மனம் உடைஞ்சு போய் இவன் மேலே ஒரு பயங்கர கொலைவெறியோடு கூட எப்படியாகிலும் இவனை கொன்றுவிட வேண்டும், கொலைவெறியோடு கூட தாக்குதல் நடத்த வேண்டும் என்று அவனை கொல்லுவதற்காக தேடின போது அவன் தன்னுடைய வீட்டை விட்டு அவன் ஓடி போகிறதை நம்ம பார்க்க முடியும். அதில் 1வது வசனம் சொல்லுகிறது, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பார்த்தீங்களா? தன்னுடைய சகோதரனுடைய முகத்துக்கு விலகி உயிருக்கு பயந்து அவன் ஓடி போகிறான். அங்கே போய் ராத்திரியிலே அவன் ஒரு இடத்துல என்ன செய்கிறான்? படுத்து கிடக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அவன் பெத்தேலில் போய் அங்கே படுத்திருக்கிறான். ஆபத்து சூழ்ந்திருக்கிறது, இருள் அவனை சூழ்ந்திருக்கிறது. அந்த இருளில் எப்படி வெளியே வரப்போகிறேன், இந்த வேதனையில் நான் எப்படி வெளியே வரப்போகிறேன் என்று அந்த இருள் சூழ்ந்த சூழ்நிலையிலே யாக்கோபு இருந்த நேரத்தில் ஆண்டவர் யாக்கோபுக்கு உதவி செய்தார். அந்த ஆபத்தில் கர்த்தர் அவனோடு கூட பேசினார், கர்த்தர் அவனோடு இடைப்பட்டார், கர்த்தர் அவனை தாங்கினார், கர்த்தர் அவனுக்கு ஆதரவாக இருந்தார். அப்படி கர்த்தர் அவனுக்கு ஆதரவாக இருந்து அவனை தாங்கினதன் நிமித்தமாக ஸ்தோத்திரம். கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆபத்தில் அவனுக்கு உதவி செய்ததுனால தேவன் அவன்கிட்ட சொல்கிறாரு, உன் ஆபத்தில் நீ என்ன நோக்கி அழுதாயே, விண்ணப்பம் பண்ணினாயே, ஜெபம் பண்ணினாயே, உன் ஆபத்தில் நான் உனக்கு உதவி செய்தேன் அல்லவா என்று சொல்லி அங்கே பலிபீடம் கட்டும்படியாக சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி சில மனிதர்களுடைய பயங்கரமான எதிர்ப்புகள், சில மனிதர்கள் உங்களை கொல்லணும், உங்களுக்கு விரோதமாக செயல்படணும், உங்களை இல்லாமலாக்கி போடுவேன்னு சபதம் எடுத்து சில நேரம் நீங்கள் செஞ்ச தவறுனால கூட சில ஆட்கள் உங்களை பகைச்சு இன்றைக்கி நீங்கள் உயிருக்கு பயந்து அங்கு இங்கும் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறீங்களா? அல்லது இந்த ஆபத்தில் எப்படி என்னை விடுவிக்க போகிறேன், செஞ்ச தப்பை உணர்ந்து அழுது ஐயோ எனக்கு விடுதலை இல்லையா என்று அழுது கொண்டிருக்கிறீங்களா?
கவலைப்பட வேண்டாம். ஆபத்தில் இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். ஆபத்தில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் மனம் திரும்பினால், நீங்கள் தேவனண்டைக்கு வந்தால், தேவனே ஆபத்தில் எனக்கு உதவி செய்யுங்க, நான் தப்பு பண்ணியிருக்கிறேன், யாக்கோவை போல் நானும் தவறு பண்ணியிருக்கேன், நான் மற்றவங்களை ஏமாத்துனது உண்மைதான், நான் மற்றவங்களுக்கு தீமை செய்தது உண்மைதான், ஆனால் இந்த ஆபத்தில் என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, இந்த தவறை நான் உணர்கிறேன் என்று நீங்கள் இன்றைக்கு தேவனண்டையில் வந்து அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால், அவரை நோக்கி வேண்டிக் கொண்டால், உங்களுடைய ஆபத்தில் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு அவர் உதவி செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபத்து வரும்போது நிறைய மனிதர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன? நீதிமொழிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, ஒரு மனுஷன் ஆபத்து வரும்போது அவன் என்ன செய்கிறான்? இயற்கையாக மனுஷர்கள் என்ன செய்கிறார்கள்? வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டுவிடாதே, உன் ஆபத்து காலத்தில் உன் சகோதரனுடைய வீட்டிற்கு போகாதே, தூரத்தில் உள்ள சகோதரனிலும் சமீபத்தில் உள்ள அயலானே வாசி. ஆபத்து நேரத்தில் நீ உன் சகோதரனை தேடி போகாதேங்கிறார். இது என்ன அர்த்தம்? நம்ம அநேக நேரம் ஒரு ஆபத்து வரும்போது உடனே யாரை தேடுகிறோம்? மனுஷர்களை தேடுகிறோம். எனக்கு அவங்கள தெரியும், இவங்கள தெரியும், அந்த மனுஷன் மூலமாக, இந்த மனுஷன் மூலமாக இந்த ஆபத்திலிருந்து நான் எப்படியா தப்பித்து கொள்ளலாம் என்று சொல்லி ஆபத்தில் அநேக மனிதர்கள் மனித உதவியை நாடி போகிறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் ஏதோ ஒரு சிக்கலில், ஒரு பிரச்சனையில் மாட்டி விட்டுட்டீங்க, சிக்கி கொண்டீங்க, வெளியே வருவதற்கு வழி தெரியலை, ஆபத்தில் அகப்பட்டுட்டீங்க, வெளியே வருவதற்கு நீங்கள் மனுஷனை தேடினா அநேக உங்களுக்கு இன்னும் ஆபத்து அதிகரிக்கும் விதத்தில் உங்களுக்கு ஆலோசனை சொல்லி உங்கள் பிரச்சனையை இன்னும் அதிகமாக்கத்தான் செய்வாங்களே தவிர நீங்கள் அந்த ஆபத்தை விட்டு வெளியே வரவே முடியாது. அது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அதிகரிக்கும். எனவே ஆபத்தில் மனித உதவியை நாடுவதற்கு பதிலாக, மனுஷனை நம்புவதற்கு பதிலாக, உங்கள் ஆபத்தில் கர்த்தரை நம்பி பாருங்க. அந்த ஆபத்தில் நீங்கள் கர்த்தரை நம்பினால், கர்த்தரை நாடினால், ஆச்சரியமான விதத்தில் யாக்கோபுக்கு உதவி செய்த தெய்வம் உங்களுக்கு உதவி செய்வார். தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து உடனே யாக்கோபு 20 வருஷ காலம் தேவனை நோக்கி செஞ்ச தப்புக்காக அழுதான், மன்னிப்பு கேட்டான். ஆண்டவரே, நான் யாரையும் மனுஷனை தேடலை, உங்களை தான் தேடுறேன், நான் செஞ்சது தப்பு தான், நீங்கள் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவன் உணர்ந்து மனம் திரும்பின பிறகு 20 ஆண்டுகளுக்கு பிறகு யாக்கோபு தன்னுடைய சகோதரனை தேடி வரும்போது தன்னுடைய சகோதரன் அவனை மன்னித்து சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு பகையெல்லாம் மறந்து போகிறதை பார்க்கிறோம். காரணம் என்ன? ஏசாவுடைய இருதயம் மாறுவதற்கு காரணம் என்ன? தன்னை ஏமாற்றிட்டு போன சகோதரனை கொல்லணும்னு தேடிக்கொண்டிருந்த ஏசா தன்னுடைய சகோதரனை மன்னிக்கிறதுக்கு காரணம் என்ன? இவன் கர்த்தரை தேடினதுனால அந்த ஏசாவுடைய இருதயத்தையே கர்த்தர் மாற்றிட்டார். நீங்கள் ஆபத்தில் தேவனை தேடினீங்கன்னா உங்களுக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய மனிதர்கள் உங்களுக்கு உதவியாக வருவார்கள். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளில் படித்தீங்கன்னா, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்கள் அவனோடு சமாதானமாவார்கள். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து பாருங்க, தேவனுடைய வழியில் நடக்க தீர்மானித்து பாருங்க, உங்களுக்கு சத்துருவாய் எழுந்து நின்ற மனிதர்கள் கூட உங்களை மன்னித்து உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு விரோதமாய் சிந்தித்தவங்க கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை. நீங்கள் ஸ்தோத்திரம். அதே நீதிமொழிகளில் 27:12 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, விவேகி என்ன செய்வானா, ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுவான் என்று வேதம் சொல்லுகிறது.
அந்த வார்த்தையை படிக்கும்போது வேதம் சொல்லுகிறது, விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். கவனிக்கிறீங்களா இந்த வார்த்தையை? அநேகர் இன்றைக்கு ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு விரோதமாக ஒரு ஆபத்து இருக்கிறது, ஒரு கண்ணி இருக்கிறது, இந்த பாதையில் போனால் நீங்கள் ஆபத்தில் சிக்கி அழிஞ்சு போவீங்கன்னு தெய்வம் உங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்தும் நீங்கள் அதை கேட்காம அந்த ஆபத்தை கண்டு அதை நீங்கள் அந்த ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளாமல் திரும்பவும் அதில் போய்கிட்டே இருக்கிறீங்கன்னா ஸ்தோத்திரம், அது உங்களை பயங்கரமான விதத்திலே தாக்கும். விவேகி ஆபத்தை கண்டு என்ன செய்கிறான்? மறைந்து. பேதைகளாக இருக்கிறீங்கன்னா நெடுக போய் தண்டிக்கப்படுறாங்க. இன்றைக்கி வேதவசனம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் ஆபத்து என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறார். பாவம் ஒரு பயங்கர ஆபத்து, அசுத்தம் ஒரு ஆபத்து, இன்னும் மதுபானம் ஒரு ஆபத்து. இதெல்லாம் மனுஷனை பல விதத்தில் கெடுத்து அழித்து இல்லாமலாக்கி போட்டுரும். ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் அந்த ஆபத்துக்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் திரும்ப போய் அந்த ஆபத்திலேயே சிக்கி தங்களுடைய வாழ்க்கையை அவங்க கெடுத்து கொள்ளுகிறதை பார்க்க முடிகிறது. என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் ஆபத்தை கண்டு நீங்கள் பயப்படாமல், நீங்கள் விலகாமல், நீங்கள் பேதையாக இருந்தீங்கன்னா அந்த ஆபத்தில் தண்டிக்கப்படுவீர்கள். எனவே கர்த்தர் சொல்லக்கூடிய எச்சரிப்பையெல்லாம் நம்ம கேட்டு அந்த ஆபத்துகளுக்கெல்லாம் நம்ம விலக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் வேதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, மதுபானம் பண்ணி அந்த குடிவெறிக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அவன் எவ்வளவாக ஆபத்தில் இருக்கிறான் என்பதை அவன் அறியவே இல்லை. ஆமாம், நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், மதுபானத்தை தேடக்கூடிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஆபத்து உண்டாகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 23:30 படிக்கும்போதே, மதுபானம் இருக்கும் இடத்துல தங்கி தாபரிக்கிறவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதுக்கு முந்தின பிரசனத்தில் படித்தீங்கன்னா, யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள் என்று மதுபானத்தில் அடிமையாக இருக்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் சொல்கிறார். அதில் 33வது வசனத்தில் 32, 33 படிக்கும்போது, முடிவில் அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும், உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். இந்த மதுபானத்தில் அவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குது. அது ஒரு மனுஷனை பாம்பை போல கடிச்சிரும், விரியனை போல அவனை தீண்டி அவன் வாழ்க்கையை அழிச்சு போடும் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அதில் ஏசாயா தீர்க்க தரிசனம் 5ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிக்கும்போது, சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களுக்கு சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவுக்கும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறார். பார்த்தீங்களா? என்னை கவனிக்கிற அருமையானவர்களே, அவங்க ஆபத்தில் இருக்க ஐயோன்னு ஆண்டவர் சொல்கிறார். சாராயத்தை நாடி இன்றைக்கி எத்தனை பேர் தங்களுடைய வாழ்க்கையை அழிக்கிறாங்க, கெடுத்துக்கொள்கிறாங்க. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஆபத்து என்று ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் விவேகி என்ன செய்வானாம்? இந்த மாதிரி ஆபத்தையெல்லாம் கண்டு மறைந்து கொள்வான். அவன் இந்த வழியில் போக மாட்டான். அவனுக்கு அந்த பாவம் வேண்டான்னு சொல்லி அவன் விலகிடுவான். அது என்னை பிற்காலங்களில் கடிக்கும், விரியனை போல் என்னை தீண்டி என் வாழ்க்கையை அழிச்சு போடும்னு அந்த ஆபத்துக்கு விவேகி மறைந்து கொள்வான். ஆனால் பேதைகள் என்ன செய்வாங்க? அதிலையே நாடி, அதையே தேடி அதிகாலமே எழுந்து இந்த மதுபானத்துக்கு பின்னால் போகிறதுனால அவனுக்கு ஐயோ, அவனுக்கு ஆபத்து என்று ஆண்டவர் ஸ்தோத்திரம் எச்சரிக்கிறார். என்னை கவனித்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் இன்றைக்கி ஏதோ ஒரு பாவத்தில் வாழ்ந்து ஒரு பாம்பினிடத்தில் விளையாடுகிறது போல் நீங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்களா? அது பயங்கரமான ஆபத்து. உங்கள் வாழ்க்கையை சிதைச்சிரும். நீங்கள் இன்றைக்கி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, இயேசுவே நான் மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிறேன், அல்லது இந்த விதமான பாவங்களுக்கு அடிமையாக இருக்கிறேன், போதை வஸ்துக்களுக்கு, லகரி வஸ்துக்களுக்கு அடிமையாக இருக்கிறேன், என்னை இதிலிருந்து காப்பாற்றுங்கப்பான்னு சொல்லி இந்த ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார்.
கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவருடைய ஊழியத்தை எத்தனையோ மதுபானத்தில் வாழ்ந்திருந்த மனிதர்களை இன்றைக்கி ஆண்டவர் ரட்சித்து எங்கள் சபையில் எங்கள் ஐக்கியத்தில் வைத்திருக்கிறார். உங்களை கர்த்தர் அப்படி மாற்ற முடியும். சகோதரனே, நீ மதுபானத்துக்கு அடிமையாகி கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறாயா? நீ அடிக்கடி இந்த சாராயத்தை தேடி போய் உன் வாழ்க்கையெல்லாம் வீணாகி, உன் சம்பாத்தியமெல்லாம் விரயமாகி, உன் சரீரமெல்லாம் வீணடிக்கப்பட்ட ஒரு நிலையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இயேசுவை நோக்கி கூப்பிட்டால், ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி சங்கீதம் 50:15 படித்தோம் அல்லவா? உனக்கு ஆபத்து உண்டாயிருக்கிற இந்த சூழ்நிலையில் நீ இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பார். ஆண்டவர் இந்த ஆபத்தில் நிச்சயமாக உனக்கு உதவி செய்து உன்னை மேன்மைப்படுத்துவார். 2 சாமுவேலின் புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும்போது ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் எப்படி உதவி செய்கிறாரு வாசிக்க கேட்போம். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். பாருங்கள், ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு மனுஷனுக்கு ஆபத்து நேரத்தில் சில மனிதர்கள் எதிரிட்டு வருவாங்க. தீமை செய்வதற்காக, நமக்கு விரோதமாக செயல்படுவதற்காக, இவனுக்கு ஆபத்து வந்துட்டு இந்த நேரத்தில் போகலாம் என்று சொல்லி ஆபத்தில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ ஆதரவாக இருப்பார். உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தில் நீங்கள் கர்த்தரை நோக்கி ஆபத்து நேரத்தில் ஆண்டவரை கூப்பிட்டு ஆண்டவருடைய பிள்ளையாக மாறி உங்கள் வாழ்க்கை இயேசுவுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து அவரை பின்பற்ற தீர்மானித்து அவருடைய வழியில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீங்க, அவருடைய வழியை நீங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறீங்க, அவருடைய பாதையில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீங்க என்று சொன்னால், அந்த பாதையில் நடக்கக்கூடிய உங்களுக்கு ஆபத்து நேரத்தில் யாராவது உங்களுக்கு எதிரிட்டு வந்தாங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவாக நிற்பார். ஆண்டவர் உங்களுக்கு துணையாய் நிற்பார். ஆண்டவர் உங்களுக்கு நன்மையானதை தருவார். யாக்கோபுடைய வாழ்க்கையில் அப்படி தான் நீங்கள் பார்க்க முடியும். அந்த யாக்கோபுக்கு ஆபத்து நேரிட்ட அந்த சூழ்நிலையில் அவன் தேவனை நோக்கி கூப்பிட்டு மனம் திரும்பி அவன் தேவனுடைய மனுஷனாக மாறின பிறகு தன்னுடைய சகோதரன் ஏசா எதிரிட்டு வருகிறான். அவனுக்குள்ள ஒரு பெரிய பயம், அவனுக்குள்ள ஒரு பெரிய நடுக்கம் உண்டாகிறது. ஐயோ, என்னுடைய சகோதரனை கொண்டு விடுவானோன்னு சொல்லி வேலைக்காரங்களையும் வேலைக்காரிகளையும் அவனுடைய மர்மனையாட்டிகளையும் எல்லாரையும் முன்னே அனுப்பி விட்டுட்டு இவன் கடைசியில் பிந்தி தரித்து நிற்கிறான். ஆபத்தை கண்டு பயந்து, ஐயோ எனக்கு என்ன நேரிட போகிறதுன்னு தெரியலேன்னு சொல்லி அவன் பயந்து நடுங்கி ஆமேன் யாபேக் நதிக்கரையில் உட்காந்து அழுகிறான். ஐயோ ஆண்டவரே, என் சகோதரன் ஏசா எனக்கு விரோதமாய் வருகிறான், அவன் என்னை கொன்றுவானோன்னு நடுங்கி இருந்தபோது கர்த்தரோ யாக்கோபுக்கு ஆதரவாக இருந்தார். ஆதியாகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 3வது வசனத்தில் படிக்கும்போது 4வது வசனத்தில் படிக்கும்போது தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விஷை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க, 2 பேருக்குள்ளேயும் பெரிய ஒரு பகை இருந்தது. ஆனால் அவன் தேவனை தேடுகிற ஒரு மனுஷனாக இருந்ததுனால அவங்க ஒருவரை ஒருவர் பகை மறந்து அன்போடு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலைமை. காரணம் என்ன? நீங்கள் 32ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா யாக்கோபு தேவனோடு போராடுகிறான். என்ன சொல்லுகிறான்? 32:26 படிக்கும்போது அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன். யாக்கோபு தேவனிடத்தில் போராடினான், என்னை ஆசீர்வதிங்க, என்னை காப்பாற்றுங்க, என் சகோதரனுக்கு என்னை தப்புவீங்க என்று சொல்லி அவன் அழுது போராடி ஜெபிச்சதுனால ஆபத்து ஏற்பட்ட நேரத்தில் கர்த்தர் எதிர்பட்டு வந்தார். ஆமேன். ஆபத்தில் எனக்கு எதிர்பட்டு வந்தாங்க, ஆனால் கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருந்தார்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல
ஸ்தோத்திரம். இவனுக்கு தேவன் ஆதரவாக வந்தார். உங்களுக்கும் ஆண்டவர் ஆதரவு செய்வார். கலங்காதீங்க, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் இன்றைக்கி இந்த ஆபத்து நேரத்தில் ஏதோ ஒரு இக்கட்டில் அகப்பட்டுட்டேன், கண்ணியில் அகப்பட்டுட்டேன், ஒருவேளை வெளியில் தெரியல, நான் பாவத்தில் அடிமையாக இருக்கிறேன், இது நான் பயங்கரமாக என் வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கிறது, என்னால் விடுதலை ஆகிறதுக்கு எனக்கு வழி தெரியலையே, ஆண்டவரை எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக துணை செய்வார், உதவி செய்வார், ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்கள் மேல் மனம் இறங்கி ஆபத்தில் நீர் அவர்களுக்கு துணையாயிருந்து காப்பாற்றி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். எந்த ஆபத்தில் யாக்கோபை போல சிக்கினவர்களாக கண்ணீரோடு வேதனையோடு எனக்கு இந்த ஆபத்திலிருந்து விடுதலை இல்லையே என்று புலம்புகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு என் தேவன் மனமிறங்கி அற்புதங்களை செய்வீராக, மனமிறங்கி அற்புதங்களை செய்வீராக. உங்கள் வல்லமை நீங்கள் விளங்க பண்ணுங்கப்பா. கிருபை தந்து நடத்துங்கப்பா. பிள்ளைகளை ஆதரித்தருளுங்கப்பா. பலப்படுத்தி சகாயம் பண்ணுங்கப்பா. ஆபத்திலே தேவன் உதவி செய்தரணும். பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையின் மூலம் தேவன் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்த சத்தியமும் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நிச்சயமாக உயிர்ப்பிக்கும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சிக்காக ஜெபத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Our address: Revival Christian Assembly Ministries, 17/3, Brainagar 2nd Street East, Chuchagurin. Contact 944 277 8986.